இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகின்றார், do not let your hearts be troubled. உள்ளம் கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? தன்னுடைய இறுதி நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் இயேசு. ஆக இறுதி நாளை நெருங்குவதற்கு முன்பாக உண்மையை உரக்கச் சொல்லுகின்றார். பேதுரு மறுதலிக்கப் போவதையும், யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டிக் கொடுக்கப் போவதையும் அவர்கள் முன்பாகவே அவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுக்கின்றார்கள். அதன் பின்பு இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் நினைத்தாலும் நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆனால் அதற்காக நீங்கள் வருவதற்காக உங்களுக்கான இடத்தை நான் ஏற்பாடு செய்ய போகின்றேன். யூதர்களை பொறுத்தவரை இந்த உங்களுக்கான இடம் என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் கொண்டிருந்த 10 கட்டளை சுமந்து கொண்டு வந்திருந்த அந்த பேழை அல்லது அந்த ஆலயம், அதுதான் உங்களுக்கான இடம் என்றால் இன்று வரைக்கும் அந்த இடத்திற்காக தான் யூத மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசு எது போன்ற ஒரு இடத்தை சொல்லுகின்றார் என்றால், உங்களுக்கு முன்பாக சென்று நான் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் உங்களுக்கான அறையை ஏற்பாடு செய்கின்றேன். அங்கு வந்து நீங்கள் என்னோடு தங்குவீர்கள், என்னோடு உறவில் இருப்பீர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இயேசு முன்பாக சென்று அந்த இடத்தை தயார்படுத்திய பின்பு நாம் ஒவ்வொருவராக அந்த இடத்திற்கு நாம் செல்வோமாக. அவர் இயேசு அந்த பேழையை குறிப்பிடவில்லை, மாறாக ஆலயத்தையும் குறிப்பிடவில்லை, மாறாக தந்தையோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய உறவை பற்றி இங்கே சொல்ல வருகின்றார். அதுபோன்று சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், பயம் வேண்டாம், கவலை வேண்டாம், திறமற்ற தன்மை வேண்டாம், கடவுள் முன்பு நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், இந்த உலகில் நம்பகத்தன்மை உள்ள எதுவும் இல்லை. ஏன் நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் கூட ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள், அல்லது நாம் அவர்களை விட்டு பிரிந்து விடுவோம். எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆனால் நிரந்தரம் என்று சொல்லக்கூடியது இறைவன் ஒருவரே. ஆகவே அந்த இறைவன் மீது நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார். அதை போன்று பல நேரங்களிலே நாம் சட்டத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, பரிசேயர்களை போன்று, சதுசேயர்களை போன்று சட்டத்திற்கு முக்கியமும் வாழ்வியலுக்கு முக்கியமற்ற தன்மையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இயேசு என்ன சொல்லுகின்றார்? உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வையுங்கள். அவர் மீது வைக்க சொல்லுகின்றார். சட்டத்தில் வைக்கின்ற நம்பிக்கையை விட அவர் மீது நம்பிக்கையை வைப்பது. என்றால் இயேசுவின் வழியாக தான் நாம் அனைத்தையும் அடைய முடியும். இயேசுவின் வழியாக மட்டும்தான் நமக்கு புனிதர்கள் இருக்கின்றார்கள், அன்னை மரியாள் இருக்கின்றார்கள். அவர்கள் வழியாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றோம். அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். ஆனால் வருகின்ற அருளும் ஆற்றலும் யாரிடமிருந்து வருகிறது என்றால் இயேசுவிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இறைவனிடம் நாம் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்பது. கடவுள் முன்பாக பல நேரங்களிலே பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்போம். அந்த வாக்குறுதிகளில் முடிந்தவரை நாம் முயற்சி எடுத்து உண்மையுடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பது. அதுபோன்று இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த அடிப்படையில் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வது. நம்முடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கலாம், பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம், செய்கின்ற செயல்களாக இருக்கலாம், அல்லது ஒருவரை பார்க்கின்ற விதமாக இருக்கலாம், தனிமனித வாழ்வில் நாம் எடுக்கின்ற முயற்சிகளாக இருக்கலாம். இதுபோன்று பலவற்றில் நம்மை நாம் செதுக்கி நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல மனிதர்களாக வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டியும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுபோன்று இந்த உலகம் நமக்கு பல வழிகளை காட்டும். ஆனால் இயேசு சொல்லும் வழி என்பது நம்முடைய எதிரிகளையும் நேசிப்பது. உன்னுடைய நண்பனை மட்டுமே நீ நேசித்து வந்தால், அல்லது உனக்கு திருப்பி செலுத்தக்கூடியவர்களை மட்டுமே நேசித்து வந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று கேட்கின்றார். எதிரிகளை நேசிக்க வேண்டும், நமக்கு துரோகம் செய்கின்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்மை காயப்படுத்துகிறவர்களை மன்னிக்க சொல்லுகின்றார். உண்மையுள்ள வாழ்வு வாழச் சொல்லுகின்றார். நீதியை தேடச் சொல்லுகின்றார். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லக்கூடிய ஒன்று. ஆகவே மனம் தளர வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். அதுவும் இயேசு மீது நம்பிக்கையோடு இருங்கள். ஏனென்றால் உண்மையுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக நல்ல நிலத்திலே வழிநடத்திச் செல்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.